என்கிட்டே சொல்லிச்சு, நான் இப்போ ஒரு வக்கீலை கல்யாணம் பண்ணியிருக்கேன், எனக்கு சேஃப்டியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ 43 வயசு ஆச்சுன்னா அப்போயே கேட்டேன், என்ன பண்ணித்துல கன்றாவி அப்படின்னு சொல்லிச்சு. இதுவே உஷார் பொம்பளைன்னு தன்னை சொல்லிக்குது. உஷார் பொம்பளை ஏன் இப்படி ஏமாறுது? அண்டாக்கா கசம் அபுக்கா கூவும் திறந்தெடுத்து சீசேம்னு போய் எல்லாம் அழிட்டு போயிட்டான் அலிபாபா அண்ணன். என்னது இது? இல்லை எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் சார். சொல்லியிருக்கு. சண்முகராஜ் லிஸ்ட்டில் நீங்களும் இருப்பீங்க போலியே. 2 பேரும் பேசி வச்சுட்டு பேசுகிறீங்க, அது மட்டும் தெரியுது. இல்லை நான் இப்போ இந்த கமலில் கேட்பேன் சார், இந்த வயசில் ஒரு தேவையா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஏதோ உங்களுக்குள்ள நடந்திருக்கு, சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்லை அதுவே கன்றாவி காதல்னு சொல்லும்போது அதை நாம் பேசி இந்த கன்றாவி விஷயத்தை பெருசுப்படுத்தணுமா? உன்னுடைய இந்த உளரெல்லாம் நிறுத்திட்டு ஒரு 3 மாதத்துக்கு அமைதியாக இருந்தேன்னா இது கிட்டத்தட்ட வனிதா விஜயகுமார் ரூட்டுக்கு போயிருக்கோ என்னமோ தெரியல. எனக்கு எல்லார்ட்டையும் கெட்ட பேர் வாங்கினா யார் தான் சுஜித்ராவை காப்பாற்றணும்? புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர், மூத்த நடிகர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். சார் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். பிரபல பாடகி சுஜித்ரா மீண்டும் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கு. அதுவும் உங்களை தான் மெயினாக மென்ஷன் பண்ணியிருக்கு. அதாவது என்னென்னா, தேவையே இல்லாமல் என் பேரை எடுத்திருக்கு. ஒருவேளை என் பேரை சொன்னதுன்னா பப்ளிசிட்டி கிடைக்கும்னு நினச்சிக்கலாம். அந்த அளவில் இன்னும் திட்டமும் இல்லை, ஒன்றும் இல்லை. தேவையில்லாமல் நான் பேசின வீடியோவை பார்த்து அவன் டார்ச்சர் பண்ணான் புது புருஷன் அப்படின்னு சொல்லுது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்டே சொல்லிச்சு, நான் இப்போ ஒரு வக்கீலை கல்யாணம் பண்ணியிருக்கேன், எனக்கு சேஃப்டியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ 43 வயசு ஆச்சுன்னா அப்போயே கேட்டேன், என்ன பண்ணித்துல கன்றாவி அப்படின்னு சொல்லிச்சு. உங்கள்கிட்ட பேசிச்சு சார்? டேட்டா பேசி. ஓ அப்படியா? என்கிட்டலாம் நல்லா தான் பேசும். ஆனால் என்ன அதுக்கு கோவம்னா என்ன அதோட சேர்த்து ஒரு யூடியூப் சேனல் பண்ணுவோன்னு சொல்லிச்சு. நான் இங்கே இப்போ வெளியே சேனலில் பேசிகிட்டு இருக்கிறத தவிர நான் எங்கேயுமே பார்ட்னரும் கிடையாது, நடத்தவும் கிடையாது, எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த கோபமும் இருக்கலாம். நான் கூட இன்டர்வியூ கேட்டேன் சார், நீங்கள் பைலான் இன்டர்வியூ எடுக்கிறாந்தா நான் தரமாட்டேன் அப்படின்னு. அது அந்த மாதிரி, அதாவது அது நீங்கள் எதுவும் வாழ்க்கை கெடுத்துட்டீங்களா? நான் அது வாழ்க்கையை நான் போய் அது அப்படின்னா தான் நேரடியாக சொல்லிட்டு இருக்கேன் சார். ஓப்பனா என்ன நீ கூட சொல்லியிருக்கு. இல்லை நான் பேசி என் வீடு சம்மந்தமாக வழக்கப்பட போகிறேன் சண்முகராஜா மேலே, இது தொடர்பாக பாருங்க, அந்த பைலான்டங்கானு வேற மாதிரி பேசுவாங்க இன்டர்வியூவில் அப்படிலாம் சொல்லியிருக்கேன். இல்லை நான் இப்போ நம்ம வேற மாதிரியே பேசிகிட்டு இருக்கோம். நல்லா யாருக்குன்னு தெரியாது, பார்க்கல. 2 வருஷமாக எனக்கு காதலிச்சேன்னு சொல்லுது. 2.5 வருஷமா ஒரு மனிதனை பற்றி புரிந்து கொள்வதற்கு வருஷக்கணக்காக தேவையா? அவன் நல்லவனா கெட்டானான்னு உனக்கு யூகிக்க முடியலன்னு நீ ஏன் காதலிக்கிற? என் சொத்தை பூரா எடுத்துகிட்டு போயிட்டான், என் நகையை பூரா எடுத்துகிட்டு போயிட்டான் என்ன சொல்லுது. 3/4 மணி நேரமாக வச்சு அடிச்சிருக்கானா சார்? ஏங்க அது அந்த உடம்புல எலும்புந்தூளும் இருக்குது, அதை போய் அடித்தா ஒன்று கிடக்க ஒன்று ஆயிருங்க. அது போய் எப்படி கத்திருக்காமல கத்துனுச்சா 3/4 மணி நேரமாக என்னை விடாமல். சரி, அன்னைக்கே சொல்லியிருந்தவனே போலீஸுகளை போய் பிடிச்சி கொடுக்க வேண்டியதானே, ஏன் கொடுக்கல? ஏங்க என்னைக்கு ஒரு புருஷன் டார்ச்சர் பண்ணுறானோ இல்லை லவ்வர் டார்ச்சர் பண்ணுறானோ போட வெளியே அப்படின்னு துரத்தி விட்டுற வேண்டியதானே. நீ உன் சொத்தை அபகரிச்சிட்டாங்கிற சொத்தை உன்னுடைய சுயநலம் இல்லாமல் உன்னுடைய கையெழுத்து இல்லாமல் சொத்தை எப்படி அபகரிப்பான்? இல்லை வீடெல்லாம் அது பேரில் தான் இருக்கான். அப்புறம் எப்படி ஆக்கிபடி பண்ணிட்டாரான், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி. இல்லை அவன் பொண்டாட்டி பிள்ளைகள் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுது. அது வேறு. அதாவது இவர் கல்யாணம் பண்ணலை, குழந்தை இல்லைன்னு என்கிட்ட சொன்னார், நான் எல்லாம் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்தா அவர் மனைவியும் குழந்தைங்களும் வந்து என்ன என் வாழ்க்கையில் இப்படி கெடுத்துட்டு என்னோடனே இப்போ அதுக்கும் நான் வாழ்க்கை கொடுத்துக்கிட்டுங்க, அது மனைவி மகள்லாம் எங்கள் வீட்டிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. என்னென்னு இது கிட்டத்தட்ட வனிதா விஜயகுமார் ரூட்டுக்கு போயிருச்சோ என்னமோ தெரியல எனக்கு. ஐயோ, அவரும் ஒரு கிறிஸ்தவனை கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் குழந்தை குட்டியோட இருந்தான், எனக்கு உதவி பண்ண வந்தான் அப்படின்னு சொல்லிச்சு இல்லையா? அந்த மாதிரி, அதாவது நம்பக்கூடாதவனை நம்பி வாழ்க்கையை தொலைச்சிட்டா நாம் என்ன பண்ண முடியும்? இல்லை ஏற்கனவே தனுஷ் என் வாழ்க்கையை கெடுத்துட்டான் அப்படி தான் அவன் சண்முகராஜ் சொல்லிடுவான். என்ன இப்போ அது என்ன சொல்லுதுன்னா, அந்த நடிகர் என் வாழ்க்கையை கெடுத்துட்டாரு, கார்த்திக் குமார் உன் வாழ்க்கையை கெடுத்துட்டான், நானும் என் மனைவியால் பாதிக்கப்பட்டவன், நான் மனைவியால் பாதிக்கப்பட்டவன், நீ கணவனால் பாதிக்கப்பட்டவன், ஸோ 2 பேரும் பாதிக்கப்பட்டவர் ஒன்று ஆனாச்சுன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு தான் சொன்னான். என்னைய உனக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படின்னாரான் அப்படின்னு சொல்லுது. சொன்னவன் சொன்னால் கேட்குறவனுக்கு மதி எங்கே போச்சு? அது இவ்வளோ தூரம் சொன்னால் நம்புகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இதுவே உஷார் பொம்பளைன்னு தன்னை சொல்லிக்குது. உஷார் பொம்பளை ஏன் இப்படி ஏமாறுது? முதல்ல ஏன்ட்டு சொல்லும்போது எனக்கு பாம்பேயில் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு சில்ட்ரன் காமிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது நல்ல சம்பளம் நல்ல ஃப்ளாட்லாம் கொடுத்துருக்காங்க, அங்கே போய் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னு தான் சொல்லிச்சு.
இப்போ இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுது. இல்லை எல்லாத்தையும் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் சார். சொல்லியிருக்கு. சண்முகராஜ் லிஸ்ட்ல நீங்களும் இருப்பீங்க போலியே. இல்லை சொல்லுதே ஏங்க ஃபோன் பண்ணி சார் சம்மந்தமெல்லாம் உங்கள் பேரையும் இழுக்குன்னு சொல்லுங்க. அப்பா ஒரு இதில் ஆடியோவில் பேசியிருக்கு. என்னை பற்றி பயிலவான்லாம் பேச ஆரம்பிச்சிடுவாரு அப்படின்னா சொல்லியிருக்கு. அப்படின்னா ஏதோ நடந்திருக்கு போல. உண்மையை சொல்லுங்க சார். அதாவது என்னை பற்றி அது பேசுனா 4 பேர் பார்ப்பான், அப்போ தான் ஒரு கண்டென்ட்டு வேல்யூபிள் கண்டென்ட்டாக இருக்குன்னு அவர் நினச்சிருக்கலாம். 2 பேரும் பேசி வச்சுட்டு பேசுறீங்க, அது மட்டும் தெரியுது. இல்லை நான் இப்போ இந்த கமல்ல கேட்பேன் சார், இந்த வயசில் ஒரு தேவையா அப்படின்னு கேட்பாங்க. இந்த அதாவது எனக்கு நான் பேசி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மேலே ஆகிப்போச்சு. அதாவது நானும் 1 வருஷம் நடத்த சார் கேட்டேன் இன்டர்வியூ. நீங்கள் பயிலவான் இன்டர்வியூ எடுக்கிறீங்களா? நான் தர மாட்டேன்னுச்சு. வேணா கேமராமேனை கேட்டு பாருங்க. இப்போ ஏதோ உங்களுக்குள்ள நடந்திருக்கு, சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்லை அது நான் வந்து ஓப்பன் புக்கு. நான் அதாவது ஃபோனில் பேசி நான் இப்போ ரொம்ப இதாக இருக்கேன், நம்ம 2 பேரும் யூடியூப் சேனல் எடுத்தோம், பரபரப்பாக இருக்கணும், வேண்டாம் எனக்கு தேவையில்லைன்னு நான் சொன்னேன். இதுதான் நடந்தது, வேறு ஒன்றும் இல்லை. இல்லை 48 வயசில் என்ன சார் லவ் சொல்லுது? நான் ஏற்கனவே தனுஷை வந்து என்னை வாழ்க்கையை கெடுத்துட்டான். தனுஷ் வந்து ஒரே இதில் 3 செம்மு 4 செம் இதெல்லாம் ஓப்பனாக பேசு. அது என்ன சார் செம்மு 3 செம் 4 செம்லாம் ஒரே இதில் பண்ண சொல்லுவான். அப்படி பண்ணி என் வாழ்க்கையை கெடுத்துறான்னு இப்படி ஓப்பனாக சொல்லுது. இது கேள்விப்படாத விஷயமா இருக்குது. உங்களை நீங்கள் மட்டும் இந்த மாதிரி தனி நல்ல விஷயங்கள்லாம் படிச்சிருக்கீங்க சார். ஆடியோவில் வருது சார், யூடியூப் சேனலில் வந்துருக்கு. இல்லை நான் அதை நான் கேட்குறேன். அதில் தான் உங்கள் பேர் இன்க்ளூடிச்சு, அதான் கேட்குறேன். என்கிட்ட நேற்றே ஒருத்தர் சொன்னார், நான் அதை பார்க்கலங்கன்னு. இது வரைக்கும் நான் அதை பார்க்கல. ஏன்னா எனக்கு பார்க்குற நேரம் இல்லை. அதாவது உளறல்களை உண்மை அல்லாத வச்சு நாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம். அதாவது வெள்ளி தட்டில் வச்சு பரிமாறுறாங்க, அதெல்லாம் வந்து போலீஸ்காரங்களும் கண்டுக்கல. இப்போ கூப்பிட்டு கேஸ் போட்டுக்கலாம். என்னத்தை போட்டு மனநோய் உள்ள வரும்போது என்னத்தை போய் கேஸ் போடுறது? இப்போவும் என்ன கேஸ் 7 கேஸ் அது எதாவது சொல்லிச்சா? 6 கேஸ் போட்டிருக்குன்னு சொல்லியா? ஆமாம். என்ன கேஸ்? யார் மேலே கேஸ் ஏதாவது சொல்லியிருக்கா? சண்முகராஜா மேலே தான் போட்டிருக்கேன் அப்படிங்குது. அந்த சண்முகா மணி நேரம் வச்சு அடிச்சிருக்கானா, கத்துன்னு வச்சான், யாருமே கண்டுக்கலையா? அது தமிழ்நாட்டில் யாருமே கண்டுக்கலையா? சரி நான் கேட்குறேன், அந்த சண்முகராஜன் யார்? அவன் ஃபோட்டோ வெளியிட்டிருக்கா? வெளியிட்டிருக்கு சார். அப்படியா? நான் பார்த்தேன் ஃபோட்டோ வந்துருக்கு. ஆனால் அந்த சுஜித்ராவோட அது 1 வயசு கம்மியா, சின்ன பையன் தானா? அதுவும் அதையும் சொல்லி சின்ன பையனா? ஆமாம். ஒரு 10 வயசுன்னா தாங்க சின்ன பையன். 1 வயசுன்னா இல்லை, இதுக்கு 48 வயசா சார்? அதை சொல்லுது 48 வயசுல எனக்கு கன்றாவி காதல் வந்துச்சு அப்படிங்குது. 40 வயசுல என்ன சார் காதல்? அதுவே கன்றாவி காதல்னு சொல்லும்போது அதை நம்ம பேசி இந்த கன்றாவி விஷயத்தை பெருசுப்படுத்தணுமா? இல்லை, அது உங்கள் பேரை மென்ஷன் பண்ணாலும் உங்கள்ட்ட கேட்குறேன். ஏங்க அதான் சொல்கிறேன்ல, அதாவது சும்மா இல்லை செங்க ஊதி கெடுத்தாண்டி ஆண்டிங்கிற மாதிரி சும்மா இருக்கிற செங்கு நான் சங்கு அதை எடுத்து ஊதிக்கிட்டு நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு அதுக்கு அதாவது அது சொல்கிற மாதிரி அப்போ நான் சொல்கிறத சண்முகராஜன் நம்புகிறான், அதை வச்சு டார்ச்சர் பண்ணுதுன்னா விட்டுரு. அவனை எதுக்கு போட்டு அவனோட தொடர்பு வச்சுட்டு இருக்கு? அவன் எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு போயிட்டான், நம்மளை அழுட்டு போயிட்டானா? பணம் காசு நிறையா வச்சா, பணம் நிறையா வச்சிருந்தது. அதாவது சுசித்ரா வந்து அலிபாபா கோகை வச்சுருக்கு, அண்டாக்கா கசம் அபுக்கா குகும் திறந்தெடுத்து சிசேம்னு போய் எல்லாம் அழுட்டு போயிட்டான் அலிபாபா அண்ணன். என்னது இது? சொல்லு. அதுவே நான் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லுது. அதாவது தன்னுடைய நுணலும் தன் வாயால் கெடும், தவளை தன் வாயால் கெடும். ஏதோ 4 பேர் டப்பிங்கு விடுவான், 4 பேர் பாட்டு பாட கூடுவான், அதை கெடுத்துக்கிட்டு இருக்குது. ஒழுங்காக அதை பாடிச்சுன்னா நல்ல குரல், ஒரு பெக்கூலியர் வாய்ஸு, நல்ல பாட்டுக்கு சான்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்கிறத போய் இப்படி கெடுத்துக்கிட்டு இருக்கேங்கிறதான் எனக்கு பாவமாக இருக்குது. 1 முறை 2 முறை ஏம்பரலாம் சார். ஏற்கனவே தனுஷ் என் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்குது. நான் ரோட்டில் இறங்கி பாடுறதோடு ரெடியாக இருக்கேன், பிக்சரோடு ரெடியாக இருக்குன்னு சொல்லுது. ஆமாம், திரும்ப வந்து பிச்சை எடுக்க தயாராக இருக்கிற சுசித்ராவுக்கு சொத்து ஏது, பணம் ஏது சொல்லவே முடியாது. அவ்வளோ பணம் எடுத்துகிட்டு போயிட்டானா, என்னை ஏமாற்றி அடிச்சு ஊர்ஸு காலோட எட்டி உதைக்கிறானா. சாக்க முடியல, கட்டினா கூட போதுமா, அவன் அவ்வளோ போல்டாக இருப்பாரான். அதாவது அதுவே பாவம் ஒல்லியாக இருக்குது, எலும்பு தோலுமாக இருக்குது. அதை பிடிச்சி தள்ளி விட்டானா செத்து போயிட்டுனா கொலைக்கேஸில் வந்து நிற்கும். சொல்லுங்கள், எல்லார்ட்டையும் கெட்ட பேர் வாங்கினா யார் தான் சுசித்ராவை காப்பாற்றுவா? யாராவது சார் காப்பாற்றினா? ஆமாம், உங்கள் பேர் தான் சொல்லியிருக்கு. கடைசி லிஸ்ட்டில் உங்கள் பேர் தான் வந்திருக்கு போல. சண்முகராஜாவுக்கு அடுத்து இப்போ திரு பயில்வான் தான் என் வாழ்க்கையை கெடுத்துறான்னு சொன்னான்னு சொல்லலாம். இல்லை அதுக்கு ஆதரவு உண்டான்னு கேளுங்க. அவ்வளோ வேறு நான் என்ன செய்ய முடியும்? பாவங்க உளறிக்கிட்டு இருக்கு. அதாவது மனம் பேதலித்து போன ஒரு அபலையின் குரல். அந்த கேஸை கூட போலீஸ்காரன் எடுக்காங்களா இல்லையான்னு தெரியல.
இல்லை என்னதான் சார் இது பிரச்சனை? திடீர்னு வருது, திடீர்னு ஒரு வீடியோ போடுது. அதான் நான் சொல்லலாம், சுஜித் லீக்ஸ் அப்போ வந்த கூட பெரிய பிரச்சனை நினச்சா, அதை தாண்டி இப்போ பெரிய பிரச்சனை எனக்கு வந்துருக்குது. அது என்ன பிரச்சனை அதுக்கு? எதுக்கு இப்போ 40 வயசுல இன்னொருத்தனை லவ் பண்ணணும், அப்புறம் அவங்க கூட வாழணும், அப்புறம் அவன் சரின்னு சொல்லணும், எதுக்கு அது? அதான் அது விதி. 7.5 சனி, 7.5 சனி பிடிச்ச ஆட்டு தான் என்னமோ தெரியல. எதுவுமே உண்மை பேசலை, எல்லாமே பொய் அப்படிங்கிற மாதிரி தான் அவனுடைய பேச்சுக்கள் பூரா இருக்குது. சுஜித்ராவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உன்னுடைய இந்த உளறலாம் நிறுத்திட்டு ஒரு 3 மாதத்துக்கு அமைதியாக இருந்தேன்னா டப்பிங் பேச கூப்பிடுவாங்க, பின்னணி பாட கூப்பிடுவாங்க. அந்த ரூட்டு உனக்கு நல்ல ரூட்டாக இருக்கும். அதுக்கு அமைதியாக இருக்கணும், அவ்வளோதான். கண்டிப்பாக சார். இந்த வீடியோ சுஜித்ரா நோக்கி செல்லணும்னு நான் எதிர்பார்க்குறேன். மிக்க நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.